வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீலான்சிங் வெப்சைட் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த வெப்சைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் பர் ஹவர்னு ஒரு வெப்சைட்டு. ஸோ இந்த வெப்சைட் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த ஃப்ரீலான்சிங் வெப்சைட்டில் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டைமில் நீங்கள் இப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸ் மூலிமா நீங்கள் மணி பண்ணுறது அப்படின்னு தான் வீடியோ சொல்லி தர போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்க நண்பர்கள் கீழே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அப்புறம் புதுசாக வந்ததுன்னா கீழே பின்டு கமெண்ட் செக் பண்ணுங்கள். ஸோ நம்ம போகிற எல்லா வீடியோஸ்லையும் ஜாப் இல்லாதவங்களுக்காக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ப்ரொவைட் பண்ணுற மாதிரியான லிங்க் கொடுத்துருக்கோம். இந்த லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி ரீச் பண்ணிக்கலாம். இல்லாட்டி நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணுறது மூலிமா இந்த வெப்சைட் ரீச் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பீப்புள் பர் ஹவர்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரிசல்ட்ஸ் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த ரிசல்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் டேட்டா என்ட்ரி ஜாப் வந்து ப்ரைமரியாக இருக்குது. ஸோ டேட்டா என்ட்ரி ஜாப் இதை பண்ணாதனால ஸோ அதை பற்றி வீடியோ போட முடியல. கண்டிப்பாக கூட சீக்கிரம் போடுறேன். ஸோ டேட்டா என்ட்ரி ஜாப் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரீலான்ஸராக. இந்த ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் ஒரு இருக்கும். ஸோ நீங்கள் இந்த ஃபைண்ட் யுவர் எக்ஸ்பர்ட்னு இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்பர்ட் வந்து நீங்கள் இந்த ஃப்ரீலான்சர்ஸ் தான் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 million ஆஃப் ஃப்ரீலான்சர்ஸ், அப்ராக்சிமேட்லி 3 million ஆஃப் ஃப்ரீலான்சர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 million ஆஃப் பிஸ்னஸஸ் நடக்குது. ஸோ பே அவுட் பார்த்தீங்கன்னா ஒரு ஈரோவில் இருக்குது. ஸோ நிறையவே பே அவுட் பண்ணிருக்காங்க. ஸோ செமையான ஒரு இது. தென் வந்து பார்த்தீங்கன்னா பிபிசி, ஃபார்ப்ஸ் சொல்லிட்டு பெரிய பெரிய கம்பெனிஸில் வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் ப்ரௌஸ் ஃப்ரீலான்சர்ஸ்னு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். ஸோ இங்கே நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலிமா நீங்கள் ஃப்ரீலான்சர்ஸ் ஹையர் பண்ணுறவங்க வந்து நீங்கள் ஃப்ரீலான்சர்ஸ் ஹையர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து இதில் அப்ளிகேஷனுக்கு சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து யார் ப்ரௌஸ் பண்ணாலும் நீங்கள் வந்து உங்களோட ஃப்ரீலான்சிங் ஒர்க் வந்து ப்ராஜெக்ட் வந்து நிற்கும். ஸோ நீங்கள் இங்கே ஸ்வைப் பண்ணி இந்த வெப்சைட் பற்றி ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் ஜாயின் நவ் ஃபார் ஃப்ரீ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சைனப் ப்ராசஸ் கேட்கும். ஸோ அந்த சைனப் ப்ராசஸ் மூலிமா நீங்கள் வந்து சைனப் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட் பைலட் வந்து இவங்களுக்கு வந்து 4 star ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ட்ரஸ்ட் பைலட் வந்து வெப்சைட் ரிவ்யூ பண்ணுற ஒரு வெப்சைட். ஸோ செமையான ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சைனப் பண்ணணும்னா நீங்கள் வந்து டாப்பில் நீங்கள் வந்து ஃப்ரீலான்சர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நீங்கள் ஃப்ரீலான்சர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் அப்படி கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஐ வாண்ட் டு ஒர்க் ஆஸ் அ ஃப்ரீலான்சர், ஐ வாண்ட் டு ஹையர் அ ஃப்ரீலான்சர் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் வந்து ஐ வாண்ட் டு ஒர்க் ஆஸ் அ ஃப்ரீலான்சர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைனப் வித் ஃபேஸ்புக், சைனப் வித் இமெயில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் எதில் சைனப் பண்ண போகிறீங்களோ ஃபேஸ்புக்கோ இமெயிலோ நீங்கள் சைனப் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து உங்கள் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், தென் வந்து இமெயில் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ இதை கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சைனப் ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஸோ எந்த ஒரு வெரிஃபிகேஷன் இமெயிலும் வரப்போகிறது இல்லை. ஸோ ஸ்பாட்லேயே முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஐ வாண்ட் டு ஒர்க் ஆஸ் அ ஃப்ரீலான்சர் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி. ஸோ நீங்கள் சைன் அப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் இருக்குது. ஸோ எல்லா வெப்சைட் மாதிரி தான். ஸோ நீங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது இருக்கும். யூர் ஆல்மோஸ்ட் ரெடி டு ஸ்டார்ட் செல்லிங் இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் சர்வீஸை வந்து செல் பண்ணுற மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபஸ்ட்டில் வந்து டெல் அஸ் அபவுட் யுவர் செல்ஃப்னு இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களை பற்றியான டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் எடிட் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டூ யூ ரெப்ரசென்ட் எ கம்பெனின்னு இருக்குது. ஸோ நோ கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் இந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணி கம்பெனி கொடுத்து எஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ ஜாப் டைட்டில் வந்து நான் லோகோ டிசைன் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் டேட்டா என்ட்ரி பண்ண போகிறீங்களா, நீங்கள் உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ, உங்களுக்கு நான் டேட்டா என்ட்ரி பண்ண போகிறீங்களா, மியூசிக் கம்போஸ் பண்ண போகிறீங்களா, என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. தென் ஃபோன் நம்பர் வந்து இந்தியா கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பேசிக்கான ஒரு ப்ராசஸ் தான். இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு. தென் வந்து பார்த்தீங்கன்னா பர் ஹவர் ரேட். ஸோ நீங்கள் டாலர்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ டாலர்ஸில் வந்து எவ்வளோ மினிமமாக நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுறீங்களோ அவ்வளோ மினிமமாக உங்கள் ப்ரொஃபைல் வந்து பார்ப்பாங்க, எல்லாருமே ரீச் பண்ணுவாங்க. ஸோ நான் $10 கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் இஷ்டம் $10 தான் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ கொடுத்துக்கலாம். ஸோ கவர் இமேஜ் வந்து நீங்கள் ஒன்று வைக்கணும். ஸோ நீங்கள் கவர் இமேஜ் வந்து ஏதாவது ஒரு இமேஜ் வச்சுக்கோங்க. ஸோ கிராஃபிக் டிசைன் பண்ணுறவங்க ஏதாவது டிசைனிங் இமேஜ் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ஃபேஸ்புக் கவர் இமேஜ் வைக்கிற மாதிரி தான் இதுலேயும். ஸோ கவர் இமேஜ் வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் ப்ரொஃபைல் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அபவுட் யூன்னு ஆப்ஷனில் வந்து நீங்கள் உங்களை பற்றியான ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கிளிப் ஸ்பீட் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இப்போ நான் கிராஃபிக் டிசைனர். ஸோ நான் எனக்கு இந்த கிராஃபிக் டிசைன் இந்த ஸ்கில்ஸ்லாம் இருக்குது. ஸோ இந்த டிசைன்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்களோ, உங்களை எப்படி ஈஸியாக ஹையர் பண்ணணுமோ, ஸோ அது மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த மெசேஜ் பார்த்து அவங்க வந்து அட்ராக்ட் ஆகிற மாதிரியான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து போர்ட்ஃபோலியோ இருந்தால் நீங்கள் வந்து எம்பெட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு போர்ட்ஃபோலியோ இருக்குது. ஸோ என்னோடய பிளாக் இருக்குது. ஸோ நான் பிளாக் எம்பெட் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்ணணுன்னா சிம்பிளான ப்ராசஸ் தான். ஸோ இது அதை பற்றி வீடியோ கண்டிப்பாக கூட சீக்கிரம் நம்ம சேனலில் வரும். ஸோ அந்த நம்ம சேனலில் பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து அந்த எம்பெட் கொடுத்தீங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ எம்பெட் ஆயிரும். ஸோ போர்ட்ஃபோலியோனா ஒரு கிட்டத்தட்ட உங்கள் ரெஸ்யூம் மாதிரி தான். ஸோ நீங்கள் பண்ண ஒர்க் சாம்பிள்ஸ்லாம் சேர்த்து ஒரு வெப்சைட்டில் போடுறது தான்.
ஸோ இது கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ப்ராசஸ் வந்துடும். செகண்ட் ப்ராசஸில் வந்து செலக்ட் ஸ்கில்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இங்கே வந்து உங்களுக்கு என்ன ஸ்கில்ஸ் இருக்கோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறையவே ஸ்கில்ஸ் இருக்குது. ஸோ லோகோ டிசைன் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு வந்து கீழே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் ஸ்கில்ஸோட ஃபஸ்ட் லெட்டர் செகண்ட் லெட்டர் நீங்கள் டைப் பண்ண ஆரம்பித்தாலே நீங்கள் வந்து நிறையவே ஸ்கில்ஸ் டிஸ்பிளே ஆகும். இந்த ஸ்கில்ஸில் வந்து நீங்கள் எந்த ஸ்கில்ஸ் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மினிமம் 3 ஸ்கில்ஸ் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வருது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த 3 ஸ்கில்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஸ்கில்ஸ் ஆட் பண்ணால் நீங்கள் கீழே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பாருங்கள், நான் இப்போ இந்த டேட்டா என்ட்ரின்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ டேட்டா என்ட்ரிலே நிறையவே வெரைட்டிஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. ஸோ டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜாப்ஸ் மாதிரிலாம் இது எல்லாமே டேட்டா அனலிட்டிக்ஸ், பிஸ்னஸ் டேட்டா என்ட்ரி, கிளர்க், டேட்டா ரிசர்ச், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன ஜாப் வேணுமோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் அதர் ஸ்கில்ஸ் யூ மே ஹேவ் அப்படி கேட்குது. ஸோ மேக்ஸிமம் 12 இருக்குது. ஸோ நீங்கள் 12 ஸ்கில்ஸ் ப்ரைமரியான ஒரு 3 ஸ்கில்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு செகண்டரியான ஒரு 12 ஸ்கில்ஸ் பற்றி நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ சூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த லாங்குவேஜஸ் நோனில் வந்து உங்களுக்கு தெரிஞ்ச 2 லாங்குவேஜ் எத்தனை லாங்குவேஜ் தெரியுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் தமிழ், இங்கிலீஷ் ஆட் பண்ணிக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அட்வர்டைசிங் இண்டஸ்ட்ரி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒன்று மட்டும் ஆட் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு எத்தனை இண்டஸ்ட்ரி ஆட் பண்ணிங்களோ அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இண்டஸ்ட்ரீஸ் நீங்கள் எந்தெந்த இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தென் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க முக்கியமாக இது ரொம்பவே ஆப்ஷனல் கிடையாது, இது கண்டிப்பாக நீங்கள் பண்ணி ஆகணும். ஸோ உங்கள் சிவி, சர்டிஃபிகேஷன், கம்ப்ளீட் கோர்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணணும். ஸோ சிவினா ரெஸ்யூம், உங்கள் ரெஸ்யூம் அட்டாச் பண்ணலாம். இல்லாட்டி சர்டிஃபிகேட்ஸ் எதாவது வாங்கியிருக்கீங்கன்னா இந்த ஸ்கில்ஸில் அதை அட்டாச் பண்ணலாம். இல்லாட்டி வந்து கம்ப்ளீட்டட் கோர்சஸ், நீங்கள் இந்த ஸ்கில்ஸ் எதாவது கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணி தான் அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஸோ நான் என்னோட அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் எதுவுமே இல்லைன்னு நினச்சிங்கன்னா உங்கள் சிவி அட்டாச் பண்ணிக்கோங்க. சிவினா ரெஸ்யூம், உங்கள் ரெஸ்யூம் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. ரெஸ்யூம் ஜென்ரேட்டர் நிறையவே வெப்சைட்ஸ் இருக்குது. ஸோ தேர்ட் வந்து ஆட் ரெஃபரன்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட சோஷியல் மீடியா ப்ரொஃபைல் ஷேர் பண்ண வேண்டியதாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஃபேஸ்புக் மூலிமா லாகின் பண்ணனால ஃபேஸ்புக் ஆட் ஆகிருக்கு. ஸோ இது இல்லாமல் இன்ஸ்டாகிராம், உங்கள் பிளாக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஆட் பண்ணதுக்கப்புறம் வந்து ஆன்சைட் ப்ரிஃபரன்சஸில் வந்து நீங்கள் வந்து அந்த வீட்டிலேருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இது. ஸோ ரிமோட் ஆஸ் வெல் as சைட் ஒர்க்னால் நீங்கள் இந்த சைட்டுக்கு போகிற மாதிரி இருக்கும், ஆஃபீஸ் ஒர்க் மாதிரி இருக்கும். ஸோ நான் ரிமோட் ஒன்லி கொடுத்துக்கிறேன். ஸோ நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி தான். ஸோ பர்சனலைஸ் ஒரு அப்ளிகேஷன் இங்கே முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களை பற்றியான ஒரு மார்க்கெட்டிங் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நீங்கள் இப்படிலாம் உங்கள் என்னென்ன ஸ்கில்ஸ் இருக்குது, ஸோ நீங்கள் இப்படிலாம் பர்ஃபார்ம் பண்ணுவீங்க சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் இது பார்த்து தான் உங்களை சூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்ஸ் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களை வெயிட் லிஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே பார்க்கலாம் நீங்கள் யூர் ஆல்மோஸ்ட் தேர். ஸோ 1 ஒர்க்கிங் டேல வெரிஃபை ஆகணும்னா நீங்கள் $13 கொடுக்கணும். ஸோ நம்மளால் பே பண்ண முடியாது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பேசிக் 7 ஒர்க்கிங் டேஸ். ஸோ நீங்கள் இந்த ஃப்ரீ வெர்ஷனில் மூலிமா நீங்கள் வந்து இது பண்ண முடியும், அப்ளை பண்ண முடியும். ஸோ நீங்கள் 7 ஒர்க்கிங் டேஸ் ஆகும். ஸோ இந்த 7 ஒர்க்கிங் டேஸில் நீங்கள் முக்கியமாக பார்க்கணும்னா வித் எவ்ரி சேஞ்ச் டு அப்ளிகேஷன் யூ ஆர் ரீஎன்டர் த கியூ. ஸோ அந்த கியூவில் வந்து அந்த லைன் பை லைன் கியூ இருக்குல்ல, அந்த கியூவில் வந்து நீங்கள் வந்து சேஞ்சஸ் எதாவது பண்ணிங்கன்னா திருப்பி நீங்கள் வந்து பேக்கில் வந்துடுவீங்க. ஸோ நீங்கள் சேஞ்சஸ் பண்ணாத அளவுக்கு கரெக்டாக தெளிவாக பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு வந்து ப்ரொசீட் கொடுத்துக்கோங்க. ஸோ 7 ஒர்க்கிங் டேஸில் வந்து உங்களோட அக்கௌண்ட் வெரிஃபை ஆகிடும். ஸோ வெரிஃபை ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் ஜாப்ஸ்லாம் வரும். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஜாப் தேவைன்னா அந்த ஃப்ரீலான்சர்ஸ் ஹையர் பண்ணிப்பாங்க. அந்த ஃப்ரீலான்சரில் நீங்கள் இருப்பீங்க. ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே ஃப்ரீலான்சிங் சர்வீசஸ் இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஃப்ரீலான்சர்ஸ் ஹையர் பண்ண ஒருத்தவங்க வராங்க. சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் இந்த ப்ராசஸ் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ யாருக்கா ஃப்ரீலான்சிங் சர்வீஸ் வேணும்னா நீங்கள் இங்கே இப்படி தான் வருவாங்க, இந்த வெப்சைட் வருவாங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ரீலான்சிங் சர்வீசஸ் இருக்கும். டிசைன் சர்வீசஸ், ரைட்டிங் அண்ட் ட்ரான்ஸ்லேஷனில் வந்து டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ்லாம் இருக்கும். டெக்னாலஜி, ப்ரோக்ராமிங் தெரிஞ்சவங்க கூட பண்ணலாம் நீங்கள். ஸோ நான் டிசைன் சர்வீசஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா லோகோ டிசைன் நிறையவே டிசைன் சர்வீசஸ் இருக்குது. ஸோ இதில் ஏதாவது பர்டிகுலர் டிசைன் சர்ச் பண்ணுவாங்க. ஸோ சர்ச் பண்ணும்போது அவங்களுக்கு இப்படி தான் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் நீங்கள் பார்க்குற ப்ரொஃபைல்ஸ் மாதிரி உங்கள் ப்ரொஃபைல் வந்து அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ இங்கே வந்து நாமளாகவே அவங்க மென்டாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்மியான ஒரு பிட்டில் வந்து கம்மியான ரேட்டில் வந்து யார் வந்து இந்த சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அப்ளை வந்து ஒர்க்கை கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ப்ரொஃபைல் பிக்சர் கவர் இமேஜ் என்ன வைக்கிறீங்களோ அதுதான் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொஃபைல் கிளிக் பண்ணிங்கன்னா அவங்களோட ரேட்டிங், அவங்க 1 ஹவருக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க எவ்வளோ கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஸோ நீங்கள் நான் $10 கொடுத்துருந்தேன். ஸோ நீங்கள் $10 யாருமே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த $10 கொடுக்குறவங்க ஒர்க் நல்லா பண்ணியிருக்காங்களா பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ரேட்டிங் நல்லா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ இது மாதிரி தான் ஒரு ஒர்க் வரும். ஸோ உங்களுக்கு 1-2 ஒர்க் வந்தாலுமே அந்த ஒர்க் நீங்கள் பண்ணி தரதை பொறுத்து ரிவ்யூ உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ உங்கள் ப்ரொஃபைல் ரிவ்யூ நிறைய வந்துச்சுன்னா ஸ்டார்ஸ் நிறைய வந்துடும். ஸோ உங்களுக்கு நிறையவே ஒர்க்ஸ் வர நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக வந்து நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜென்யூனான மணி ஏர்ன் பண்ணுற வெப்சைட்டோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன்.